அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல மாம்பழசம் ரொம்ப பெரிய வைரலாகவே மாறிச்சு. நம்ம கற்பதேசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோல்கேட் மாம்பழம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழசம் என்ன சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு சம் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஏ மற்றும் பி இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில மாம்பழங்கள் வந்து இருக்கு. ஏ வந்து பி கிட்ட வந்து சொல்றாரு, உங்ககிட்ட 30 மாம்பழங்களை உங்ககிட்ட இருக்கிற 30 மாம்பழங்களை என்கிட்ட கொடுத்தா என்கிட்ட 2 மடங்கா அதிகரிச்சிரும், அதாவது இருக்கிற பழம் வந்து 2 மடங்கா அதிகரிச்சிரும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அப்படியா, அதுக்கு நான் அதாவது பி என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க எனக்கு 10 பழத்தை கொடுத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மாம்பழங்கள் எண்ணிக்கை 3 மடங்கா மாறிடும்னு சொல்றாரு. ஸோ இப்ப ஏ கிட்ட எவ்வளவு இருக்கு, பி கிட்ட எவ்வளவு இருக்கு, ஸோ ஒவ்வொருவருக்கும் எத்தனை மாம்பழங்கள் உள்ளன என்பதை கண்டறியவும். இதுதான் கொஸ்டின். இது குரூப் 2ல கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப மொதல் 2 பேர் இருக்கிறாங்க, 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்ப 2 விஷயம்னு சொல்லும் போது நான் ஏவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பியை வந்து பாத்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ இப்ப ஏ பி எக்ஸ் ஒய்ன்னு நம்ம மாத்திக்குவோம் மேக்ஸ்க்காக. ஸோ இப்ப ஏ என்ன சொல்லியிருக்கிறாரு, பி கிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய 30 மாம்பழத்தை என்கிட்ட கொடுத்தா என்னிடம் இருக்கக்கூடிய மாம்பழம் 2 மடங்காக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். எக்ஸ் பிளஸ் 30 யார்கிட்ட இருந்து கேட்கிறாரு, பி ஆகிய ஒய் கிட்ட இருந்து கேட்கிறாரு. எவ்வளவு மடங்காக மாறும்? 2 மடங்காக மாறும், ரைட்டா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பி என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்படியா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10 மாம்பழத்தை என்கிட்ட கொடுத்தேனா, அதாவது எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய 10 மாம்பழத்தை ஒய் இடம் கொடுத்தால் இது வந்து பாத்தீங்கன்னா பி கிட்ட 3 மடங்கா மாறிடும். இதுதான் இவங்க சொன்னது. சோ இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனா நார்மலா மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா ஈக்குவேஷனை மாத்துறது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா மாத்தணும், ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னு இருக்கு, எக்ஸ் பிளஸ் 30 இந்த 2 உள்ள போகும்போது 2y மைனஸ் இங்க உள்ள போகும்போது 60ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை லைட்டா மாத்தலாம், ஓகே? ஸோ இப்போ இங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2y இந்த 30 அங்க போச்சுன்னா வந்து மைனஸ் 30 மாறும். ஸோ அப்போ மைனஸ் 90. இது ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் இப்படி உள்ளக்குள்ள போகுது, 3x மைனஸ் 13 மாறும். இங்க வந்து பாத்தீங்கன்னா y பிளஸ் 10 இருக்கும். ஸோ அப்போ 3x இங்க மைனஸ் 13 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு போகுது, இந்த ஒய் இங்கிட்டு வருது. ஸோ ஓகே, ஸோ மைனஸ் ஒய் இந்த 30 அங்கிட்டு போகும்போது 40ன்னு மாறிடும். ஏன்னா மைனஸ் 30 இருக்கும், இது இங்க போகும்போது பிளஸ் 30 30ன்னு மாறும், பிளஸ் இங்க ஒரு 10 இருக்கு. ஸோ அப்போ 40. இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ இங்க 2 ஈக்குவேஷன் இருக்கு, இதை லைட்டா மாத்தலாம். ஸோ ஏன்னா வந்து அடி ஆகணும், ஏதாவது ஒன்று எக்ஸ் அடிக்கணும் இல்லைன்னா ஒய் அடிக்கணும். இப்போ ஒய் அடிக்கணும்னா இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, நிறைய குளறுபடி ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் அடிக்கிற மாதிரி பண்ணலாம். எக்ஸ் அடிக்கணும்னா இங்க மேல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இன்ட்டு 3ஆல பெருக்குவோம். 3ஆல பெருக்குனா என்ன ஆகும், 3x 3ஆல பெருக்குனா 3x மைனஸ் 3 2s are 6y ஈக்குவல் டு இங்க 3 இன்ட்டு 9 பண்ணும்போது 270ன்னு வரும், ஓகே? ஸோ இப்போ அதே ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனை அப்படியே வைங்க, 40ன்னு இருக்கு. இப்ப சைனை சேஞ்ச் பண்ணி அடிப்போம், இது அடி ஆயிருமா? இங்க பிளஸ், அப்ப மைனஸ் 5ன்னு வரும், சரியா? சோ இப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆயிருக்கும். சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் பண்ணணும், அதாவது சாரி இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் சைன் ஆகும். சோ அப்ப என்ன ஆகும், பிளஸ் பண்ணணும், 310ன்னு வரும், மைனஸ் மைனஸ். சோ அப்ப 310ன்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சைன் அடிச்சிடலாம். y ஈக்குவல் டு 5 6 are 30, இங்க 1 வரும், 2 5 2s are 10. அப்போ ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 62. இப்போ இந்த 62 தூக்கி இந்த ஆப்ஷன்ல, அதாவது நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குல்ல, இந்த 2 ஈக்குவேஷன்ல ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆப்ஷன்ல இதுதான் சின்ன வேல்யூவா இருக்கு, ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 3x மைனஸ் 62 ஈக்குவல் டு 40. ஏன்னா வந்து அந்த ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால ஒய் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்றோம். ஸோ இப்போ இந்த 3x இந்த 62 இங்கிட்டு போச்சுன்னா வந்து 60 பிளஸ் 40 100 102 102. இந்த 3ஆல அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 இருக்கு, இங்க இருக்கு, 3 3s are 9 1 4. ஸோ அப்ப எக்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 34 பழங்கள் இருக்கும், பி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 62 பழங்கள் இருக்கும், 62. ஸோ இங்க ஆன்சர் என்ன இருக்கு, ஏ 34 பி 62. ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான் ரைட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசா உங்களுக்கு பயப்படுத்துற மாதிரி இருக்கும், ஆனா வெரி வெரி ஈஸி ஒன். இந்த ஒரு கொஸ்டின் வரக்கூடிய குரூப் 2ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. தேங்க்யூ.